உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பாத்தீங்கல்ல நேத்து கூட்டத்தை பாத்தீங்கல்ல, 5000 பேர் வந்தாங்க. அவங்க என்ன நமக்கு எஸ்ஓபி போடுறது, நமக்கு நாமளே எஸ்ஓபி போடுறோம். இல்ல இது டிஎம்கே தான் போடுச்சாங்க. இல்ல நம்ம தான் போட்டோம். நீங்க என்னடா எங்களை வர வேணாம்னு சொல்றது, நாங்க வருவோம்டா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க என்னடா எங்களுக்கு எஸ்ஓபி போடுறது, எங்களுக்கு நாங்களே எஸ்ஓபி போட்டு போடா போடா அப்படின்னு. ஆனா வெளியில திமுகன்றது. அதே மாதிரி மக்களும் ஓட்டு வந்து நாங்க 5000 பேர் மட்டும் போட்டா போதும், மத்தவங்க போட வேணாம். 92,000 பேர் நம்ம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 91,000 பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியா போய் பாக்குறேன். தனியாவே போறாரு. நேத்து அட் டைம்ல குளத்தூர்ல இருந்தாரு, தெரியாது? அப்படியா? ஆமா, அங்க இருந்தது லியோ. ஓ ஆமா ஆமா, சரி சரி. அங்க இருந்தது வேற, இங்க வேற. அட் டைம்ல ரெண்டுமே போயிருக்காங்கன்னா பாத்துக்கணும். சாதாரண ஆள் இல்லைங்க அவரு. இங்க பாருங்க. பாத்தீங்கல்ல. ஆமா, குளத்தூர் மக்களுக்கு நன்றி சொல்றாரு விஜய். அவ்வளவுதான். ஆமா 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 ஆமா, அவ்வளவுதான், சிம்பிள். இனிமே நீங்க எல்லா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் அந்த மாதிரி கொண்டு வர அப்படி கொண்டு வர போறாங்க. சரி, இப்ப பேசும்போதே கீழே எல்லாரும் அழுதுட்டாங்க. வார்த்தையிலே அழுதுட்டாங்க. என்ன வார்த்தை? ஆமா ஆமா, கேரளால இருந்து ஒரு பொண்ணு வந்துருந்துச்சாமே. கேரளால. ஆமா, திருச்சிக்கு தான் நன்றி சொல்ல போனாரு. கேரளா பொண்ணு தெரியல, அந்த பொண்ணு தான் அழுவுது. முதல் வார்த்தை என்ன பண்ணிருந்தாரு? நெஞ்சில் குடி இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு இல்ல, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஆமா ஆமா, 2 சோஃபா வேஸ்டா போச்சு. 4 கட்சிக்காரங்க ஆதரவு கேட்டு அவங்க கட்சி ஆபீஸா சொல்ல வேண்டியதாச்சு. எல்லாரும் சாபம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு? விஜய்க்கா? இல்ல 108 ஜெயிச்சாங்கல்ல, 108 இல்லாம மீதி இருக்க எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் நாசமா போயிருக்கீங்கடா, மண்ணோட மண்ணா அழிஞ்சிருந்தா ஒரு அம்மா மண்ணு தூக்கி போயிருங்கடா. ஆனா அங்க கீழே கார்பரேட்ல விரிச்சிருந்தாங்க, அங்க எப்படி மண்ணு தூக்கி அடிச்சுது? ஒரு பொண்ணுலாம் அழுதுச்சு. எதுக்கு அழுதுச்சுன்னு போய் கேட்டா, விஜய பார்த்துட்டு அழுதுது. நீங்க உள்ள அழுது 5000 பேர் தாங்க பாத்தீங்க, வெளில ஒரு 2000 பேர் அழுது இருந்தாங்க. பார்த்ததுக்கு எப்படிங்க அழுக வரும்? விஜய் பார்த்ததுக்கு எப்படி அழுக வரும்? தூசி போட்டுருங்க. நான் ஒரு 10 வாட்டி பாத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வாட்டி பாத்துருக்கேன். ஒண்ணு கில்லி ஷூட்டிங் எங்க வீட்டுக்கிட்ட எடுத்தாங்க, சின்ன வயசுல போய் பார்த்தேன். அப்புறம் 2-3 ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பாத்துருக்கேன். கத்தியா என்னது பீஸ்ட்ல கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துட்டேன். ஓட்டு போடும்போது நேர்ல பாத்துருக்கேன். எனக்குலாம் நோண்டி எடுத்தா கூட வரலையே. அப்படி என்ன புரியல. அதுதான் வெளில ஒரு 5000 பேர் 2000 பேர் அழுதாங்கன்னால உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. பத்திரிக்கையாளங்க அழுதுட்டு இருந்தாங்க, பார்த்தேன். அவங்களும் நிர்வாகிகள் ஒரு 2000 பேர் உள்ள அழுதுட்டு இருந்தாங்க, உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. நிர்வாகிகள் எவ்வளவு ராணுவ கட்டுப்பாடா வச்சிருக்கோம் பாத்தீங்களா? திமுக கார 5000 பேர் தான் உள்ள வரணும்ட்டானா? திமுக ஆமா, திமுக காரன் சொல்ல, தாவேக காரனே சொல்றான். உத்தரப்பிரதேச போலீஸ் இங்க சோபி அது பேசாதயா. தாவேக காரன் என்ன சொல்றான்? நாங்க உள்ள விடாத காரணம் டிஎம்கே தான் காரணம்ன்றாங்க. ஆமா, யார் ஆட்சியில இருக்காப்போ? ஆமா. அப்புறம் இன்னொன்னு கோபம் ஒரு வார்த்தையை, நான் என்ன கவர்ச்சிங்கிறேன், நான் என்ன இல்ல, எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன். அது இல்லங்க, நான் திருக்குறளை சொல்ல வரேங்க. எந்த இடத்தில் நாம் மரியாதை இழக்கின்றோமோ அந்த இடத்தில் நாம் போகக்கூடாது. உண்மைங்க, நீங்களா தப்பா இது லயோலாமணி திருக்குறள். சரி சரி. அதனால அதுதான் உண்மை. சரிங்களா? பூப்பா கிருஷ்ணன் பேசும்போது என்ன சொன்னாரு? சரித்திரத்தை சாவடிச்ச நாயகன்னு சொன்னாப்ல. சரித்திரத்தை சாவடிச்ச நாயகன் சொல்லும்போது சிரிப்பு வருது. அவர் எப்படி சிரிக்காம சொன்னாருன்னு தெரியல. சாவடிச்சியா? ஏய் சேகர், செத்துருவடா. எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா இருக்க யூனிவர்சிட்டி எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. நீங்க ஜெயிச்சாங்க அப்படியா? சொன்னாரு. எப்படா இது, என்னடா இது அப்படின்னு அப்படி ஆராய்ச்சி பண்றீங்களா? இப்படி அப்படி ஆராய்ச்சி அப்படி இல்ல, நாங்களே எதிர்பார்க்கல. எப்படி இது ஜெயிச்சாங்க? இந்த ரமேஷ் எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டாங்க, என்ன இதை திருச்சியில தோக்கடிச்சிட்டாங்களேன்னு வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியல, அதனால கேக்குறேன். அது எப்படி ஜெயிச்சதுங்கிறது அடுத்து குஷியானந்தன் பேசினாரு. அவர் சொல்லிட்டாரு. அவர் தான் சொன்னாரு, நீங்க எனக்கோசம் நீங்க ஓட்டு போடல, தளபதி கோசம் தான் ஓட்டு போட்டீங்கோ, இந்த மூஞ்சிக்காக போடலீங்கோ, இந்த மூஞ்சிக்கு பதிலா அந்த மூஞ்சிக்கு போட்டிருக்கீங்கோ அப்படின்னு சொல்றேன். நானு குஷியானந்த் போட்டோ வரைஞ்சு பழகி பார்த்தேன், ஈஸியா வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. நமக்கு தாடி விஜயோட உருவப்படத்தை வரையணும்னா ரொம்ப கஷ்டம். ஸ்கெட்சஸ், பென்சிலோட
ஆமா சைஸ் நம்பர்லாம் வாங்கணும், ஆமா ஆமா அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கொண்டு வரணும். ஆமா. ஆனா குஷியான ஃபேஸ் அப்படி இல்ல, ஸ்ட்ரைட்டா ஒரு ஓ போட்டா போதும் முடிஞ்சிடும். அந்த ஈஸி. பொங்கல் பண்ண வரைய மாட்டேன். பொங்கல் பண்ணல இல்ல டிஸ்ட்ரிக்ட் பூசை இல்ல, நான் வரைய சொல்றது உண்மையிலேயே வரைஞ்சு கார்ட்டூனா நான் பண்றேன் தம்புல வைக்கிறதுக்கு. நல்ல விஷயம். நல்லா ஈஸியா இருந்துச்சு, நல்ல விஷயம். அழகா வந்துருது. அப்ப எனக்கு அந்த கஷ்டமே இல்லாம ஒரு அரசியல் தலைவராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். சரி, நம்ம அப்படியே இந்த பக்கம் வருவோம். வந்தோம்னா தலைவர் வந்து கோட்டு போடுறத எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. கோட்டு போட சொன்னது நான் தான், அது அடுத்த விஷயம். அது விமர்சிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும். கோட்டு எங்க வாங்கி கொடுத்தீங்க? கோட்டு சவுகார்பேட்டை, டிநகர். டி நகர்லயா? நான் சவுகார்பேட்டையில தான் வாங்கி கொடுத்துருப்பேன். வாங்கினா கோட்டு வாங்கினா அங்க போய் வாங்க, நல்லா இருக்கும். செலவு கம்மி, விலை கம்மிப்பாங்க. அப்படியே பெஸ்ட். ஆமா, அது இருக்கட்டும். கோட்டு போட்டது இல்லாம பிஜேபியை எதிர்த்து பேசியிருக்காரு பயங்கரமா. ஆமா, நேத்து கூட பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரு. லைவ்ல கட் ஆயிடுச்சு. இல்ல பேசியிருக்காரு. முக்கியமா மோடியை எதிர்த்து பேசியிருக்காரு. ஆமா, என்ன சொன்னாரு அவரு? மத்தவங்கள மாதிரி கலர் கோட்டு போட்டு வர ஆள் நான் கிடையாது, கருப்பு கோட்டு போட்டு வர ஆள். யார சொல்றாரு? கலர் யார் கோட்டு போட்டு வருவா? கலரா மோடி போட்டா இது கூல் சுரேஷ். மோடிஜி தான் கலரா கோட்டு போட்டு வருவார். கூல் சுரேஷ் இவரு அண்ணாச்சி லெஜெண்ட். பிஜேபி எதிர்த்து பேசிட்டாருங்க. கேஜிஎஃப் யாஸ் படத்துல என்ன கலர்ல மஜாவா கோட்டு போட்டு வந்தார், கலரா. அரசியல் புரிதல் எல்லாம் இது பண்ண முடியாது. பிஜேபி எதிர்த்து அந்த இடத்துல பேசியிருக்காரு. அது ஒண்ணுக்கே நேத்து பயம் வந்துருச்சு. பிஜேபி நடிக்கிட்டாங்க. ஆமா, பிஜேபி நடிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பயிர்க்கடன் ரத்து பண்ணிட்டாங்க. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் எஸ்பிஐ, சாரி ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடனை வந்து நீ ரத்து பண்ணாம இருக்கு, ஆனா 2 மாசத்துல எனக்கு காசை கொடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அமைச்சர் மரிய வில்சன் வந்து இந்த முட்டா ஜனங்களுக்கு அது புரியக்கூடாது, எப்படி அரைக்கிற மாதிரி ஒரு மிளகாவன்னு அழகா ஆர்பிஐ வந்து இந்த ஸ்கீம் வந்து இவ்வளவுதான் லோன் கொடுக்கணும்னு சொல்லி விதிமுறை வச்சிருக்கு அப்படின்னு திருப்பி விட்டாரு. அதை நான் தான் அவருக்கு சொன்னேன். நீங்க சொன்ன அந்த சாப்பாடு பொருளே ஊழல் அடிப்பாப்புல, இதெல்லாம் அடிப்பாரு. இது சும்மா இது கிடைச்சாலே பொரி உருண்டை கிடைச்சாலே வாரி தின்னுவாப்புல, லட்டே கிடைச்சிருக்கு. இன்னொரு ஒரு சந்தேகம் இந்த தற்கொலைன்னு பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்புல. டென்ஷன் ஆயிட்டு யார தற்கொலை சொல்றா சொல்ல போறாங்க அப்படின்னாப்புல. தற்கொலைன்னு மத்தவங்களை சொன்னா மக்களை சொல்றீங்க, மக்களை எப்படி தற்கொலைன்னு சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லவங்க, எனக்கு ஓட்டு போட்டா தற்கொலையா அப்படின்னு மக்களை பார்த்து இல்ல கேள்வி கேட்டாரு. இப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம் வருதுன்னா, இவரால் தற்கொலைன்னு சொல்றவங்க நான் ஏதாவது கேட்ட போறேன் அப்படின்னா யாரை கேட்பாரு? வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்தவங்க கேட்பாரா, மக்களை கேட்பாரா? மக்கள் தானே. கரெக்ட் தானே, மக்கள் தானே. ஓட்டு போடாத மக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓட்டு போடாத மக்கள் தான் ஓட்டு போடாத மக்கள் தான் தற்கொலைனா, ஓட்டு போடாத மக்களை ஏதாவது கேட்டுருவாங்க, ஏதாவது கேட்பாங்க. நாடு மக்கள்ல தான் வரேன். அப்ப உங்களை ஏதாவது கேட்டுருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஊரா இருக்கும்பா, வாசல்ல ஒருத்த கத்திட்டு இருந்தான் பேரு திமுக அராஜக மொழிகை எங்களை உள்ள விடாதது காரணம் திமுகன்னு ஒருத்த கத்திட்டு இருக்கான் அந்த வாசல்ல. அவரையா இருக்கும் போல தற்கொலைன்னு சொன்னது. சொல்லுங்க, அவனை தற்கொலைன்னு சொல்லாம வேணாம். நான் புஷியானது நிறைய தற்கூரி ஆட்சி நம்பல்ற வெளியே போடா, மூஞ்ச பாரு, அவனுக்கு நல்லா மூஞ்சாச்சா வச்சு போடா வெளியே அப்படின்னு திட்டிட்டு பார்க்கலாம். ஆனா அப்ப வந்து நல்லா அப்படி நாகரிகமான அரசியல் அவங்களே சொல்றாங்க. அதாவது இன்டைரக்டா சொல்றாங்க, நம்ம முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர், டம்மி முதலமைச்சர்னு வந்து அவங்களே சொல்றாங்க. ஏன்னா டிஎம்கே பண்ணிட்டு இருக்குது எல்லாரையும், அது ஏத்து கேட்க முடியல. ஆமா, நேத்து ஒரு சொல்றாரு தளபதி, நேத்து சொல்றாரு சிங்கப்படைன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் சிங்கப்பெண் திட்டமா. ஆமா, வந்து நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ற, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்புறேன். ஆடியோ லான்ச்சா ட்ரீசர் லான்ச்சா பண்றாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க ஒரு 2 பொறுக்கிங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க தாவேகா நிர்வாகிங்க. இப்போ நைட்டே அவர் வந்து அங்க போன் பண்ணி சாப்பிடுச்சிருன்னு மிரட்டி இருக்காரு. அது வெளியே யாருக்கும் தெரியாது. அது வந்து தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் தான் பொறுக்கிங்க தான் பண்ணாங்க. இதை விட என்ன பிரமாதம், போலீஸ்காரன் ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டான். அந்த போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த போலீஸை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணும், போலீஸ் தான் பண்ணதே, பாலியல் தொல்லை கொடுத்ததே போலீஸ் தான். அதே போலீஸா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பாலியல் தொல்லை எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு கொடுத்தாங்க பேரு. அந்த பொண்ணோட புருஷனை கூட்டு வந்து அடி நடிக்கிறாங்க. மாற்றம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எவனா கம்ப்ளைண்ட் வருவீங்க ஸ்டேஷன் பக்கம். தப்பு பண்ணவன் அடிச்சா அது நார்மல், தப்பு கேஸ் கொடுக்குறவன் அடிச்சா தான் அது மாற்றம். ஏன் பெரம்பூருக்கு என்ன கேட்டா நைட்டு பெரம்பூருக்கு போவா இல்ல திருச்சிக்கு போவான்னு, திருச்சிக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன். பெரம்பூர் தானே கிட்ட. இல்ல அடுத்து அதுதான் கிட்ட இடைத்தேர்தல்.
அதனால நீங்க அங்க போங்க, இங்க நிக்க வேண்டாம். ஆ, ஆ. இவங்கள அடுத்து 5 வருஷம் போய் பார்த்தா என்ன, பார்க்கல தருவரம் முடிச்சிருக்கீங்க. நீங்க அப்புறம் கூட போய் அதுக்கு தானே டூப் அமுச்சு விட்டாப்ல. அவர் சொல்லிட்டாரு, அவரே சொன்னாரு நான் வந்து மாசத்துக்கு ஒரு வருவேன்னு சொன்னாரு. அதுதான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது நல்ல மனுஷன். அதனால வந்து நீங்க எல்லாம் அப்புறம் போய் பாத்துக்கலாம், நாங்க திருச்சி போறோம்னு சொல்லி திருச்சியில போய் 93,000த்துல 5,000 மட்டும் நன்றி சொல்லியிருக்காரு. மீதி 5,000 மாசம் போய் 5,000 கூப்பிட்டு நன்றி சொல்லிருக்காரு. 5,000 கூப்பிட்டு நன்றி. இதுவே 2 வருஷம் ஆயிடுமே. அதெல்லாம் அவர் சொல்றாரு, அது பிரச்சனை இல்ல. 2 வருஷத்துக்கு ஒரு நன்றி மட்டும் தான் சொல்லுவாரு மாசம் போய். அந்த மொத்த கண்டென்ட்ல ஒரு தடவை தான் நன்றி சொன்னாரு, மிச்சத்தை தான் டிஎம்கே தான் சொன்னாரு. 32 தடவை டிஎம்கே சொல்லிருக்காரு. அது ஒருதலை காதல்பா, திமுக மீது ஒருதலை காதல். சரி சரி. ஏய் சக்தி, இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. சரி, ஆனா நான் விரும்புறேன். ஏன் சூர்யா பேசிட்டு இருக்காரு? சூர்யா இல்ல, இது தம்பியோட வாய்ஸ், குழந்தை வாய்ஸ், மாதவன் வாய்ஸ் இது. சரி சரி. அப்படி ஒருதலை காதலமா பண்றாரு. திமுக காரன் கூட திமுக அத்தனை வாட்டி திமுகன்னு சொல்லியிருக்க மாட்டான். தளபதி என்ன சொல்றாருன்னா அவ்வளவு லவ் பண்றாரு. கண்டிப்பா திமுக லவ் திமுக நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தான், அண்ணன் இவ்வளவு ஃபோர்ஸா பேசுனதுல சட்டமன்றத்துல பேசியிருந்தாருன்னா நான் வந்து அடிச்சு அங்க 2 நாள் முன்னாடி எழுதி கொடுத்தீங்களா? 2 நாள் முன்னாடி எழுதி கொடுத்தீங்களா? சட்டமன்றத்துல எழுதி கொடுத்தா பேச முடியாது. அப்பா அது உங்க தப்பு, அது உங்க தப்பு, அவர் தப்பு கிடையாது. இனிமே மாற்றம் அதையும் ஏன் பிரஸ் மீட் ஏன் கொடுக்கல? ஸ்கிரிப்ட் வேணும், அதை டைலாக் மனப்பாடம் பண்ணணும், எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அதுல. பிரஸ் மீட் வந்து கொடுக்காத காரணம் என்னன்னா ஃபுல் பிஸி ஷெட்யூல் இருக்கு. ஒரு நிமிஷம் 1 மணி நேரம் வந்து அவர் ஒதுக்குனா கூட தமிழ்நாட்டு கடன் அந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிரும். இப்ப அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் அவருக்கு நேரம் இல்லை. பால் காய்ச்சறதுக்கு போனார்ல, இல்ல அது வந்து அங்கேயே உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டே பால் இப்படி குடிச்சுக்கிட்டே மாமா ஊட்டி விட்டாரு, குடிச்சுக்கிட்டே இப்படி வேலை பார்த்துட்டே இருந்தா. அப்படியா? போலீஸோட எஸ்கார்ட் அந்த இதோட யாரையும் கூட்டு போனாங்க. இல்ல அத்தானோட இத்தனை பெரிய வண்டிங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே வந்து ஒர்க் பண்ணி தான் இருந்தா. நீங்க தப்பா சொல்லாதீங்க, அதெல்லாம் அவரெல்லாம் கரெக்டா இருப்பாரு. அதான் நீங்க வேற பாருங்க சும்மா. சரி சரி. ஆமா, பிஸி ஷெட்யூல்ல எதுவும் பண்ண முடியாது. முடிச்சு விடுங்க. ஆமா சரி, நம்ம அடுத்து என்ன பேசுவோம். நான் கண்டென்ட் எழுதி கொடுக்க வேண்டியது. சரி, நன்றி.